மாமா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே நின்னுட்டு இருக்க போறோம்? மாப்பிள்ள எங்க போனாருன்னு தெரிஞ்சாதான் என்னால என்ன முடிவெடுக்க முடியும்னு உங்ககிட்ட சொன்னலாமா? அதுக்காக அவர் எங்க போனார்னு தெரிஞ்சு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? போனவர் தானே. ஒருவேளை அவர் எங்க போனாருன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து சண்மதி கழுத்துல தாலி கட்ட வச்சாலும் நாளைக்கு திரும்பவும் ஓடி போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அங்கிள், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்வளவு அவசரமா நீங்க இந்த கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணதே இந்த முகூர்த்தத்தை தாண்டினா அப்புறம் சண்மதிக்கு கல்யாணமே ஆகாதுன்னு ஜோசியர் சொன்னதுனால தானே. இப்போ மாப்பிள்ளையே காணும். போன மாப்பிள்ள திரும்ப வருவாருன்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை நம்ம எல்லாரும் பயப்படுற மாதிரி அவர் வரலனா என்ன பண்ணலான்னு இப்பவே முடிவிடுங்க. தம்பி சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா ஓடி போனவனை நினைச்சு கவலைப்படாம இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு பையனை பார்த்து பேசி சண்மதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பாட்டி இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாங்க? ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த முகூர்த்தத்தை மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் சண்மதி ஆசைப்பட்ட பையனை நம்ம செலக்ட் பண்ணோம். இல்லனா வேற மாப்பிளையே தானே பார்த்திருப்போம். இப்போ அந்த பையன் ஓடினதுனால வேற மாப்பிளையை தேட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. அத்தை, சண்மதி மேல எங்களுக்கும் நிறைய அக்கறை இருக்கு. அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். இங்க பாரு, அவங்க சொல்றது நியாயம் தானே ஐயப்பா. மத்த விஷயம் மாதிரி இதுலயே நீ புடிச்ச புடியிலேயே இருக்காம உன் பொண்ணு வாழ்க்கைய மனசுல வச்சு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அப்பதான் உன்னால போனவனுக்காக இன்னும் காத்திருக்கிறதா இல்ல உடனடியா அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்கலாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஹலோ மேடம், கார்த்திக் சார் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா மேடம், பூந்தமல்லி பைபாஸ் பக்கத்துல ஏதோ ஒரு பழைய குடோன்ல அடைச்சு வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு மேடம். நாங்க எல்லாரும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம் மேடம். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. விடியறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள கார்த்திக் மண்டபத்துக்கு வரணும். ஓகே மேடம், கண்டிப்பா கார்த்தி சாரோட தான் வருவோம். மச்சான், ஏதோ சத்தம் கேக்குதுடா. சரி, போய் என்னன்னு பாரு. ஏய் மச்சான், யாரோ வந்திருக்காங்கடா. ஏய், என்னடா சொல்ற? ஏய், யாருன்னு தெரியலடா. ஒருவேளை இவனை கடத்தி வச்சிருக்கிறது தெரிஞ்சு வந்திருப்பாங்களோ? இவனை கடத்தி இங்கதான் வச்சிருக்கோன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னல, கண்டிப்பா இவனை தேடி தாண்டா வந்திருப்பாங்க. இப்ப என்னடா பண்றது? டேய், நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம். முதல்ல இங்க இருந்து இவனை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். வேகமா போய் கட்ட வருங்கடா. அது போறோம் பாருங்க. வாங்க வாங்க. ஏய் 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 புரிய. ஏய் புரிய. ஏய் வாங்க.
சார் என்னாச்சு? ஒன்றா பயப்படாதீங்க. ராஜேஸ்வரி மேடம் தான் எங்களை அமிச்சாங்க. வாங்க மண்டபத்துக்கு போகலாம். ஐயப்பா, நாங்க எல்லாரும் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு என்ன யோசனை? உன் பிடிவாதம், கௌரவம் இது எல்லாத்தையும் விட உன் பொண்ணோட வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லையா? போனவன் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி காத்துக்கிட்டு இருக்க போற? ஐயப்பா, எனக்கு இது சரியா படலடா. அங்கிள், அப்பா எது சொன்னாலும் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்லுவார்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் போனவன் திரும்பி வருவான்னு எந்த நம்பிக்கையில நீங்க இருக்கீங்க? என்ன ஆனாலும் சரி, அந்த கார்த்திக் இங்க வரப்போறதில்லை. ஏத்துக்கிறது உங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. சண்மதி, நீயாச்சு அங்கிளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பாரு. ஒருவேளை நீ விருப்பப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலன்னு அவரு சங்கடப்படலாம் இல்லையா? நீ லவ் பண்ணதெல்லாம் தப்பு இல்ல சண்மதி. லவ் பண்ண ஆளுதான் தப்பு. நல்ல வேளை அவனோட சுயரூபம் என்னன்னு இப்பவாச்சும் உனக்கு தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படு. ஒருவேளை உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகி அப்புறமா அவனை விட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கப்புறம் நீ எவ்வளவுதான் வெயிட் பண்ணாலும் அவன் வரப்போறதில்ல. புரிஞ்சுக்கோ சண்மதி. எங்க போன? என்னை விட்டுட்டு எங்கடா போன? அது அவரு எங்கேயும் போல மேடம். ஓ, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமா, இவங்க எல்லாம் யாரு? யார் சார் கால் பண்ணது? நான் தான் சார். நான் எங்க பவுசர் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்ப இவங்க எல்லாரும் கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச
கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லாத அளவுக்கு ஒரு குடோன்ல கட்டி வச்சிருந்தாங்க. ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்சு உள்ள போனப்ப எங்களுக்குள்ள தள்ளுமுள்ளு ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சமாளிச்சு இவரை காப்பாத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவரு கல்யாண மாப்பிள்ளைங்கிறதும் இவரை கடத்திட்டு வந்திருக்காங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சது. அதான் உடனே ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வரும்போது உங்களுக்கு கால் பண்ண சார். பார்க்கறதுக்கு நல்லா படிச்ச பசங்க மாதிரி இருந்துகிட்டு ஆழ்கடத்தல் வேலையா பண்ணிட்டு இருக்கீங்க. வெறும் ஆழ்கடத்தல் மட்டும்தானா இல்ல ட்ரக் டீலிங், கொலை, ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி பசங்கள்லாம் நாங்கள் இல்லை சார். எல்லாமே அந்த ஷாம் சொல்லி தான் சார் நாங்கள் பண்ணோம். இங்க யார் ஷாம்? அதோ அந்த ரெட் கலர் பிளேசர் போட்டிருக்கான்ல அவன் தான் சார் ஷாம். நாங்க எல்லாரும் காலேஜ் மேட் சார். அவன் சண்மதியை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த கல்யாணத்தை நிறுத்த மாப்பிள்ளைய கடத்த சொல்லி எங்க கிட்ட கேட்டான். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவனை கடத்தி வச்சுட்டு அப்புறம் வெளியே விடுறதா சார் எங்க பிளானு. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். டேய் அட பாவி, இத்தனை வருஷமா நம்ம கூட பழகின குடும்பத்துக்கு எப்படி அப்படி ஒரு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? சொல்றா, சொல்லு. நீ நல்லா இருப்பேடா? நல்லா இருப்பே நீ? டேய் நீ பேசாத. புள்ளையால இந்த இடத்துல நாம தலை குனிஞ்சு நிக்க வேண்டியது ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் எப்படி பாடுபடுத்திட்டோம் பாத்தியா? அவன் வாடா. இன்ஸ்பெக்டர், அப்பா அம்மாவுக்கு அடங்காத புள்ளைய ஊர்ல இருக்கிறவங்க தான் அடக்கணும். இவன் செஞ்ச தப்புக்கு இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. இந்த பிரச்சனையில நானே வேணும்னாலும் நேர்ல வந்து சாட்சி சொல்றேன். வாய முறான். இன்னொரு தடவை வாயால என்ன அப்படி கூப்பிடாரா? உன் சுயநலத்துக்காக நீ இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சாதான் உனக்கு புத்தி வரும். ஹலோ, உங்க பையன் நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்க. கான்ஸ்டபிள் எல்லாரும் அழைச்சு வாங்க. வாங்கயா, வா. ஐயப்பா, என் பையனால உனக்கு இப்படி ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. என்ன மன்னிச்சிடுறா. உன் கால வேணா வந்து மன்னிப்பிடு. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். நீ என்ன பண்ணுவ? கார்த்திக், உனக்கு ஒண்ணும் இல்லையே? அவங்க உன்னை எதுவும் பண்ணிடலையே? எனக்கு எதுவும் ஆகல சண்மதி, எனக்கு ஒன்றும் ஆகல. ஷாம் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கார்த்திக். நாங்க எல்லாரும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வந்ததுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சண்மதி, அதான் மாப்பிள்ள வந்துட்டாருல்ல, இன்னும் எதுக்கு நடந்ததே பேசிட்டு இருக்க? விடு. ஆமா சண்மதி, இவ்வளவு தடபுடலா கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு ஏதோ ஒரு திருஷ்டி கழிஞ்ச மாதிரி நினைச்சுக்க வேண்டியதாமா. இதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நடந்ததே நினைச்சிட்டு இருக்காம போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். போங்க எல்லாரும் போங்க. அம்மா சண்மதி போமா. போமா சண்மதி.
அப்படியா? என்ன சொல்ற நீ? உன்னெல்லாம் நம்பிட்டீங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? போனவே முதல்ல. யூஸ்லெஸ். நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுமா? யார் போன்ல? அம்மா உன்னதாமா கேக்குறேன். ஏன் இப்ப இவ்ளோ பதட்டமா இருக்க? பதறாம என்னடி பண்ண சொல்ற? நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தனே, அந்த ஷாம் ஒரு முட்டாள், அவசர கொடுக்க ஏதாவது ஒன்னு ஏடாகுடமா செஞ்சு இருக்கிறதெல்லாம் சொதப்பிடுவான்னு. அதே மாதிரி அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கான். என்ன பண்ணான்னு தெரியுமா அவன்? நம்ம எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா சொல்லியிருந்தோம்ல. அதுக்குள்ள அவனுக்கு என்ன அப்படி ஒரு அவசரம்? நம்மள நம்பாம தான் அந்த முட்டாள் போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கான். நல்ல வேளை, ஒரு வகையில சந்தோஷப்படணும்டி. அவன் எதையோ சொதப்பி போலீஸ்ல மாட்டினாலும் நம்மள காட்டி கொடுக்காம விட்டான் பாத்தியா? அது வரைக்கும் சந்தோஷம். அது சரி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படிமா அந்த கல்யாணத்தை நிறுத்துறது? அத பத்தி ஏதாவது யோசிச்சியா? ஷாம வச்சுதான் எல்லா விஷயமும் பிளான் பண்ணிருந்தோம். இப்ப அவனே இல்லன்னு போது நம்ம என்னமா பண்றது? அதாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆர்த்தி, இந்த பிளான் சொதப்பிக்கிச்சே நீ வருத்தப்படாத. அம்மா கிட்ட பிளான் பி இருக்குடி. பிளான் பியா? அது என்ன? எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டா சுவாரஸ்யமா இருக்காதுல்ல? நாளைக்கு தான் நீ என் கூட மண்டபத்துக்கு வருவியே, அங்க வந்து நீயே நடக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க. பவானி, இங்க வா. வரத்த. சொல்லுங்க. பவானி, ராஜிமா மட்டும் அங்க ஒத்த ஆளா நின்னு எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, நீயும் அங்க போய் ஒத்தாசையா நின்னு கூட மாட என்ன வேணும் ஏது வேணும்னு எடுத்து வைப்போ. சரிங்க. வாங்க. ஹே பவானி, அந்த பொம்பளை வேலை செய்ய வந்தாளா இல்ல நீ அந்த பொம்பளைக்கு வேலை செய்ய வந்திருக்கியான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்ல உன் நிலைமை என்னன்னு யோசனை பண்ணி பாரு. பாட்டி, நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலன்னும் போது நாமளும் வேற என்னதான் பண்றது? கோவில்ல சண்மதி செய்ய வேண்டிய வேண்டுதல நடக்க விடாம பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அது நடக்கல. நேத்து அந்த கார்த்திகை காணும்னதும் அப்பவாது இந்த கல்யாணம் நின்னுடும் நினைச்சோம். அப்பவும் நடக்கல. இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்றது பாட்டி? நீங்களே சொல்லுங்க பாட்டி. இத பாரு, எனக்கு உன் நிலைமை புரியுது. ஆனா முகூர்த்தத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. சண்மதி கழுத்துல தாலி ஏறுறதுக்குள்ள இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அத மறந்துடாத. எதுக்கும் நீ நம்பிக்கையோட இரு.
என்னங்க ஆ? என்னங்க முதல் பந்திய ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க போய் அங்க நின்னு எல்லாரையும் கவனிங்களே. அம்மா அதுக்கு தான் கேட்டரிங் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்கம்மா. இருக்கட்டுங்க, இருந்தாலும் நாம போய் அங்க நின்னு கவனிக்கிற மாதிரி வருமா? முகூர்த்தத்துக்கு தான் நேரம் இருக்குல்ல. ஒரு 8 டைனிங் ஹாலுக்கு போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. போங்க. சரி போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். சம்பந்தி, என்ன ராஜிமா? ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. என்ன விஷயம்? நீங்க வாங்க சொல்றேன். ஆர்த்தி, எப்படி நம்ம கெட்டப்பு? கெட்டப்பா விடுமா, அந்த கல்யாணத்தை நிறுத்த என்னமா பிளான் வச்சிருக்க?